வணக்கம். 8 மணி செய்திகளை வழங்குவதற்காக நான் ஷர்மிளா இன்ஃபன்சியா. தமிழக அரசின் ஜல்லிக்கட்டு சட்டத்திற்கு தடை விதிக்க உச்சநீதிமன்றம் மறுப்பு தெரிவித்துள்ளது. மேலும் சட்டத்தை எதிர்க்கும் மனுக்கள் மீது மத்திய மாநில அரசுகள் 6 வாரங்களுக்குள் பதிலளிக்கவும் உத்தரவிட்டுள்ளது. தமிழக அரசு பிறப்பித்த சட்ட திருத்தத்துக்கு எதிராக விலங்குகள் நல வாரியம் உட்பட பல்வேறு அமைப்புகள் உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தன. இந்த மனுக்களை உச்சநீதிமன்றம் விசாரித்த போது மத்திய அரசு சார்பில் தலைமை வழக்கறிஞர் முகுல் ரோத்தகி ஆஜராகி தமிழக அரசின் சட்ட திருத்தத்துக்கு குடியரசுத் தலைவர் ஒப்புதல் அளித்ததால் மத்திய அரசு 2016 பிறப்பித்த ஆய்வறிக்கையை திரும்பப் பெற்றுக் கொள்வதாக தெரிவித்தார். இதற்கு அனுமதி அளித்த நீதிபதிகள் ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவாக தமிழகத்தில் நடைபெற்ற போராட்டத்தில் உச்சநீதிமன்றத்துக்கு எதிராக முழக்கங்கள் எழுப்பப்பட்டதாக கூறப்படுகிறதே என கேள்வி எழுப்பினர். அப்போது தமிழக அரசு சார்பில் மூத்த வழக்கறிஞர் மோகன் பராசுரன் ஆஜராகி போராட்டத்தின் போது உச்சநீதிமன்றத்துக்கு எதிராக எந்த முழக்கங்களும் எழுப்பவில்லை எனவும் அவசர சட்டம் இயற்ற கோரியே வலியுறுத்தப்பட்டதாகவும் குறிப்பிட்டனர். அனைவரின் வாதங்களையும் கேட்ட நீதிபதிகள் சட்டம் ஒழுங்கிற்கு தான் மக்கள் முன்னுரிமை அளிக்க வேண்டும் எனவும் அறிவுறுத்தினர். தமிழக அரசு பிறப்பித்த சட்ட திருத்தத்துக்கு தடை விதிக்க முடியாது எனவும் நீதிபதிகள் தெரிவித்தனர். ஜல்லிக்கட்டு சட்டத்துக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட மனுக்கள் மீது 6 வாரங்களுக்குள் மத்திய மாநில அரசுகள் பதிலளிக்க வேண்டும் எனவும் விலங்குகள் நல வாரியம் உள்ளிட்ட அமைப்புகள் 2 வாரத்துக்குள் ரிட் மனுவாக தாக்கல் செய்ய வேண்டும் எனவும் குறிப்பிட்டு வழக்கை நீதிபதிகள் ஒத்திவைத்தனர். சென்னையில் நடந்த கலவரம் தொடர்பாக ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் விசாரணை ஆணையம் அமைக்கப்படும் என்று முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அறிவித்துள்ளார். சட்டமன்றத்தில் விதி எண் 110 கீழ் அறிவிப்பு வெளியிட்ட அவர் ஜல்லிக்கட்டு போராட்டங்களின் தொடர்ச்சியாக சென்னை, மதுரை, கோவை மற்றும் தமிழகத்தின் இதர பகுதிகளில் நடந்த சட்டம் ஒழுங்கு பிரச்சினைகளின் உரிய காரணங்கள் மற்றும் சூழ்நிலைகளை விசாரிப்பதற்கு தனி விசாரணை ஆணையம் அமைக்கப்படும் என தெரிவித்துள்ளார். ஓய்வு பெற்ற உயர்நீதிமன்ற நீதியரசர் இவ்விசாரணையை மேற்கொள்வார் என்றும் இந்த விசாரணை ஆணையம் விசாரணையை முடித்து அரசிற்கு 3 மாத காலத்திற்குள் அறிக்கை சமர்ப்பிக்க அறிவுறுத்தப்படும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். ஜல்லிக்கட்டு போராட்டம் தொடர்பான வழக்கில் கைது செய்யப்பட்ட மாணவர்கள் 36 பேர் விடுவிக்கப்படுவார்கள் என்றும் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். ஜல்லிக்கட்டு போராட்டத்தின் போது பாதிக்கப்பட்ட சென்னை நடுக்குப்பம் பகுதியில் நவீன மற்றும் சுகாதாரமான மீன் சந்தை உடனடியாக அமைத்து தரப்படும் என்றும் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். சென்னை கடற்கரை பகுதிகளில் மிதக்கும் எண்ணெய் படலத்தால் பாதிக்கப்பட்டுள்ள மீனவர்களுக்கு நிவாரணம் வழங்கப்படும் என மீன்வளத்துறை அமைச்சர் ஜெயக்குமார் அறிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் எதிர்க்கட்சித் தலைவர் மு க ஸ்டாலினின் கேள்விக்கு பதிலளித்த போது இதனை தெரிவித்த அவர் சரக்கு கப்பல்கள் மோதியதில் 1 டன் அளவுள்ள எண்ணெய் கடலில் கலந்துள்ளதாக கூறினார். இதனால் கடல்வாழ் உயிரினங்கள் ஆக்சிஜன் கிடைக்காமல் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் ஜெயக்குமார் அப்போது குறிப்பிட்டார். இந்த நிலை சீராக 10 நாட்களாகும் என்பதால் மீனவர்களுக்கு உரிய உதவிகள் செய்ய அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் ஜெயக்குமார் மேலும் தெரிவித்தார். இதனிடையே எண்ணெய் படலத்தை அகற்றும் பணிகளை திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் சுந்தரவள்ளி பார்வையிட்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் எண்ணெய் படலத்தை அகற்றும் பணியில் கூடுதலாக 100 பேர் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாகவும் இன்றைக்குள் பணிகள் முடிந்துவிடும் என்றார். வறட்சியால் உயிரிழந்த விவசாயிகளின் குடும்பத்திற்கு தலா 25 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க வலியுறுத்தி திருவாரூரில் 14 இடங்களில் விவசாயிகள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். திருவாரூர் மாவட்டத்தில் ஏற்பட்ட வரலாறு காணாத வறட்சி காரணமாக விவசாயம் முற்றிலும் பாதிக்கப்பட்டது. இதனால் பல விவசாயிகள் தற்கொலை செய்து கொண்டனர். பயிர் கருகியதால் அதிர்ச்சியில் பல விவசாயிகள் உயிரிழந்தனர். இந்நிலையில் வறட்சியால் உயிரிழந்த விவசாயிகளின் குடும்பத்திற்கு தலா 25 லட்சம் ரூபாய் இழப்பீடு கேட்டு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் திருவாரூர் மாவட்டத்தில் போராட்டம் நடத்தப்பட்டது. அவர்களுடன் விவசாயிகளும் இணைந்து போராட்டம் நடத்தினர். அப்போது பாதிக்கப்பட்ட பயிர்களுக்கு ஏக்கர் ஒன்றுக்கு தலா 30,000 ரூபாய் வழங்க வேண்டும் எனவும் அவர்கள் கோரிக்கை வைத்தனர். திருவாரூர், திருத்துறைப்பூண்டி உள்ளிட்ட 14 இடங்களில் இந்த கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டங்கள் நடைபெற்றன. இதனிடையே திருச்சியில் தென்னிந்திய நதிகள் இணைப்பு விவசாயிகள் சங்கத்தினர் எலியை வாயில் கவ்வியபடி அரை நிர்வாண பேரணி நடத்தினர். வறட்சியால் இறந்த விவசாயிகள் குடும்பங்களுக்கு தலா 5 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்குமாறு அவர்கள் வலியுறுத்தினர்.
மருத்துவ மாணவர் சேர்க்கைக்கான நீட் நுழைவுத் தேர்வு வரும் மே 7ஆம் தேதி நடைபெறும் என சிபிஎஸ்இ அறிவித்துள்ளது. நீட் நுழைவுத் தேர்வு தொடர்பாக சிபிஎஸ்இ வெளியிட்டுள்ள அறிக்கையில், இந்திய மருத்துவ கவுன்சில் சட்டத்தில் திருத்தம் செய்யப்பட்டதை அடுத்து வரும் கல்வியாண்டில் மருத்துவ படிப்பிற்கான நீட் தேர்வு நடத்தப்பட உள்ளதாக தெரிவித்துள்ளது. இதன்படி நாடு முழுவதும் 80 நகரங்களில் வரும் மே 7ஆம் தேதி இந்த தேர்வு நடைபெற உள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. தேர்வு எழுத விருப்பம் உள்ளவர்கள் இதற்கான விண்ணப்பங்களை இன்று முதல் மார்ச் 1ஆம் தேதி வரை ஆன்லைன் மூலம் விண்ணப்பிக்கலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீட் என்ற அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் இதற்கான விண்ணப்பத்தை பூர்த்தி செய்து அனுப்ப வேண்டும் என சிபிஎஸ்இ குறிப்பிட்டுள்ளது. தேர்வுக்கு விண்ணப்பிப்போருக்கு ஆதார் எண் அவசியம் எனவும் தெரிவித்துள்ளது. இதனிடையே தமிழகத்தில் நீட் தேர்வு இல்லாமல் மருத்துவக் கல்லூரிகளில் மாணவர் சேர்க்கைக்கு வகை செய்யும் மசோதா சட்டப்பேரவையில் இன்று தாக்கல் செய்யப்பட்டது. சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் இந்த மசோதாவை தாக்கல் செய்தார். இத்துடன் 8 மணி செய்திகள் நிறைவடைகின்றன. அண்மை செய்திகளுக்கு இணைந்திருங்கள் நியூஸ் 7 தமிழுடன்.